ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க போட்டிருக்கேன். சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாதம் செஞ்சு ஏன்னா பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அப்படி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? தேங்காய் பால் சாதம் தாங்க. தேங்காய் பால் சாதமும் அதுக்கு கத்திரிக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு வறுவல், குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி வெட்டி நம்ம பொரிப்போம்ல, சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன். வாங்க எப்படி செஞ்சுருக்கோம் வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு நான் தேங்காய் 2 சின்ன முடி தான், ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியமான தேங்காய், ஒரு தேங்காய் முழு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதை அந்த தேங்காயில் நம்ம திருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கோம். பால் எனக்கு ஒரு 3.5 டம்ளர்கிட்ட இருக்குது. அது போக நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். வெறும் தேங்காய் பால்லே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி நம்மளுக்கு திகட்டும், நம்மளால் அதிகம் சாப்பிடவும் முடியாது. அது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் நெய் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பிரியாணி இலை, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் வெங்காயம் நைஸாக நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணலை, என் மக தான் கட் பண்ணி கொடுத்துச்சு. சூப்பராக கட் பண்ணும். அதை அதில் போட்டு நம்ம நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயத்தை நம்ம எப்படி வதக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த தேங்காய் பால் சாதத்தோட டேஸ்ட்டே இருக்குது. அதை நல்லா வதக்காமல் விட்டுட்டோம்னா அதோட டேஸ்ட்டு அப்படி மாறிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இதை வதக்கி விடணும். நம்ம நல்ல ஸ்லைஸாக விட்டோம்னா சூப்பராக வதங்கி வரும், பொன்னிறம் ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி, பச்சை மிளகா, இஞ்சியை நான் அரைச்சி இஞ்சி போட்டு பேஸ்டாலாம் போடலை. இஞ்சியை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட்டிங் போர்டில் வச்சு நான் கத்தி வச்சு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முந்திரி பருப்பு நெய்யிலே போட்டிருக்கணும். நெய் கொஞ்சம் கூட காய்ஞ்சதுனால நான் வெங்காயத்தை போட்டுட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஒரே ஒரு கேரட்டு, ஒரு 5-6 பீன்ஸ், இதெல்லாம் நைஸாக நறுக்கிட்டு 1 பை 1 இதில் நம்ம சேர்த்துக்கணும். கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன பீன்ஸ் தான். இந்த பீன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ணி, என் மக தான் நைஸாக கட் பண்ணி கொடுத்ததுனால அதை அதில் சேர்த்து நல்லா நான் வதக்கிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த இடத்துல அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசியை நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டு சாப்பாட்டு அரிசி தான், பொன்னி அரிசி, நல்லா கழுவிட்டு நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ அரிசி போட்டிருக்கேன்னா 2 அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த அரிசி கொஞ்சம் பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் நல்லா திக்காகவே இருக்குது. இதில் தண்ணி எதுவும் கலக்கலை. நம்ம இதுக்கப்புறம் தண்ணியே கலந்துக்கலாம். மூணு பங்கு தேங்காய் பால் இருக்குது. 3.5 பங்கு இருந்தது. அதோட நான் தண்ணி சேர்த்து நான் 5.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால கூட ஒரு அரை டம்ளரோ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் ஆகாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால் மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொதித்து வெந்து வரையில் நான் அப்புறம் சுடு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். குக்கர் மூடுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் பால் மட்டும் தானே ஊற்றிருக்கோம், தண்ணி இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். இதில் இப்போ பார்த்து போடுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு இந்த இடத்துல நம்ம மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல. மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு எடுத்துட்டு இந்த சூடோடே நான் இப்போ மல்லித்தலை சேர்த்துக்க போகிறேன். இப்போ சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்லா மல்லித்தழையோட வாசம் உடனே அந்த ஃப்ளேவர் அப்போவே இறங்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். தொக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன், குழம்பு மாதிரி வைக்கல.
நல்லா தோட்டத்து கத்திரிக்காய், அதனால் அது தொக்கு மாதிரி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். செமையாக இருக்கும். இது எல்லாமே சட்டுனுமே செஞ்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லாத வேலை தான். தேங்காய் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு செய்கிறதும் ரொம்ப கஷ்டம் கிடையவே கிடையாது. இதில் என்ன மாதிரி கஷ்டம் இருந்ததா? தேங்காய் பாலை மட்டும் திருப்பி எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.